10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Dear student, today we discuss about absorption and assimilation of protein, carbohydrate and fat. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், digestive system பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராசஸ் அப்படின்னா அப்சார்ப்ஷன் அண்டு அசிமுலேஷன். இந்த கிளாஸில் நம்ம இது ரெண்டையும் பார்க்க போகிறோம். அப்சார்ப்ஷன் அப்படின்னா எப்படின்னா டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல்ஸை எப்படி நம்மளோட இன்டெஸ்டைன் வந்து அதை எடுத்துக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்சார்ப்ஷன் இஸ் ஏ ப்ராசஸ் பை விச் த எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் டைஜஷன் பாசஸ் த்ரூ த இன்டெஸ்டினல் மியூகோசா இன்டு த பிளட் அண்டு லிம்ப். நமக்கு ஏற்கனவே தெரியும், the digestive system start from mouth and completed with the anus. எங்கே ஸ்டார்ட் ஆகுது? மவுத்தில் ஸ்டார்ட் ஆகுது. எங்கே முடியுது அப்படின்னா anus. It is innerly covered by mucous membrane. ஒரு உள்ளார பார்த்தீங்கன்னா mucous membrane அப்படிங்கிற ஒரு மெம்பரைன் இருக்குது. ஸோ அந்த மெம்பரைன் வழியாக the food materials நம்ம எண்டு ப்ராடக்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் we are eating carbohydrate நம்ம சாப்பிட்றோன்னா இட் இஸ் கன்வெர்டட் இன்டு குளுக்கோஸ் அண்டு ஃப்ரக்டோஸாக மாறணும். ஓகேங்களா? ப்ரோட்டீனை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா இட் இஸ் ஹைட்ரலைஸ் டு கரஸ்பாண்டிங் மோனோமர்ஸ் அப்படின்னா அமினோ ஆசிட்ஸாக அது மாறணும். மாறினவுடனே நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் உள்ளார மியூகோசா வழியாக உள்ளார போகிற ப்ராசஸை நம்ம பார்க்குறோம். அது எங்கே போவோம் டைஜஸ்டட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது வந்து பிளட்டுக்கும் லிம்ப் இது ரெண்டுக்கும் நம்மளோட டைஜஸ்டட் ஃபுட் நியூட்ரியன்ஸ் எல்லாமே இது வழியாக உள்ளார போயிடும். மியூகோசா வழியாக பிளட்டுக்கும் லிம்புக்கும் போகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியோட்டினம், ஜிஜினம் அண்டு இலியம் அப்படின்னு 3 பகுதி இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இதில் வில்லை, இந்த வில்லை இந்த லூமன் ஆஃப் இலியம் ஆர் த அப்சார்பிங் யூனிட் கன்சிஸ்டிங் ஆஃப் எ லாக்டியல் டக்ட் இன் த மிடில் surrounded by fine network of blood capillaries. இப்போ பார்த்தீங்கன்னா வில்லை அப்படிங்கிறது ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன். நியூமரஸ் வில்லை ஆர் ப்ரெசன்ட் இன் த டியோட்டினம். டியோட்டினத்தில் நிறைய இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகமான அப்சார்ப்ஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா இந்த டியோட்டினத்தில் நிறைய வில்லை இருக்குது. ஸோ இந்த வில்லையோட சென்டர் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபேட்டை மட்டும்தான் அது அப்சர்வ் பண்ணி எடுக்கும். லூட்டியல் டக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சென்டர் பகுதியில் போவோம். அதை சுற்றிலும் சரௌண்டிங்கில் நிறைய கேப்லரிஸ் இருக்கும். அது வழியாக அதர் நியூட்ரியன்ஸ் எல்லாமே போகும். ஓகேங்களா? இது எல்லாமே அப்சர்வ் பண்ணி எங்கே போகிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட்டுக்கு போவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டிங் ஆஃப் எ லாக்டியல் டக்ட் இன் த மிடில் சரௌண்டட் பை த ஃபைன் நெட்வொர்க் ஆஃப் பிளட் கேப்லரிஸ். நடுப்பகுதியை சுற்றிலும் நிறைய நெட்வொர்க் ஆஃப் கேப்லரிஸ் இருக்கும். அது வழியாக அப்சர்வ் பண்ணி நம்மளோட பிளட்டுக்கு போவோம். The process of absorption involve active, passive and facilitated transport. ஸோ இது எப்படி போவோம்? இந்த டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல்ஸ்லாம் எப்படி போவோம் அப்படின்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அண்டு பேசிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மெத்தட்ஸில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் அண்டு பேசிவ் டிரான்ஸ்போர்ட் இது ரெண்டையும் நம்ம பார்ப்போம். ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து வெளியில் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும்போது அதிலிருந்து கிரேடியன்ட் கம்மியாக இருக்கிறதுக்கு உள்பக்கம் போவோம். அந்த மாதிரி இதில் ஆக்டிவ் அண்டு பேசிவ் இந்த மெத்தட்ஸில் வந்து நம்ம சாப்பிட்றது வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும்போது அங்கேருந்து கம்மியான இடத்துக்கு இது டிரான்ஸ்போர்ட் ஆகிற மாதிரி ஒரு மெத்தடில் இதை அப்சர்வ் பண்ணி எடுத்துக்குது. ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸ், அமினோ ஆசிட் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் லைக் குளோரைடு, அயான் ஆர் ஜென்ரலி அப்சர்வ்டு பை சிம்பிள் டிஃப்யூஷன். ஸோ சிம்பிள் டிஃப்யூஷனில் வந்து குளுக்கோஸு, அமினோ ஆசிட்டு, எலக்ட்ரோலைட்ஸு, குளோரைடு, அயான் இதெல்லாம் சிம்பிள் டிஃப்யூஷனில் எடுத்துக்கும். இது முக்கியமானது 1 மார்க்கில் கேட்கலாம். குளுக்கோஸை வந்து எப்படி அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னு எந்த மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் டிஃப்யூஷன் அப்படிங்கிற மெத்தட்ஸில் அப்சர்வ் பண்ணி எடுத்துக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இதில்
the passage of these substance into the blood depend upon concentration gradients. ஸோ இது போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா the passage of these substance into blood depend upon concentration gradients. கான்சன்ட்ரேஷன் அதிகமான இடத்துல இருந்து கம்மியான இடத்துக்கு இது மூமெண்ட் ஆகி போகிற மெத்தட்ஸில் தான் இது போகுது. ஓகேங்களா? இப்போ நம்ம சாப்பிட்றோம், குளுக்கோஸ் அதிகமாக இருக்குது, ஆனால் இன்னர் பிளட்டில் வந்து குளுக்கோஸ் கம்மியாக இருக்குன்னா அது வழியாக நம்ம வில்லை வழியாக உள்ளார இது போயிடுது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எல்லா நியூட்ரியன்ஸும் கார்போஹைட்ரேட், புரோட்டீன், லிப்பிட்ஸ் இதெல்லாம் மேக்ரோ மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ஹைட்ரலைஸ் டு கரஸ்பாண்டிங் மோனோமர்ஸாக மாறும். நமக்கு ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இப்போ கார்போஹைட்ரேட்டை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா கார்போஹைட்ரேட் இஸ் கன்வெர்டட் இன்ட்டு குளுக்கோஸ் அண்டு ஃப்ரக்டோஸாக மாறும். இது வந்து சிம்பிளாக வந்து போகிறதுக்கு இது மாதிரி மைக்ரோ மாலிகூல்ஸாக மாற்றி அதுக்கப்புறம் தான் நம்ம டைஜஷன் ஆகி அதுக்கப்புறம் தான் அதை நம்ம எடுத்துக்கிறோம். ஹவவர் சம் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் லைக் ஃப்ரக்டோஸ் ஆர் அப்சர்வ்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் கேரியர் அயான் லைக் சோடியம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா Na ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து ஃப்ரக்டோஸ், இப்போ நம்ம ஹனி சாப்பிட்றோம், அதில் ஃப்ரக்டோஸ் இருக்குது. அந்த ஃப்ரக்டோஸை எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு கேரியர் மாலிகுல் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஹவவர் சம் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் லைக் ஃப்ரக்டோஸ் ஆர் அப்சர்வ்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் கேரியர் அயான். கேரியர் அயான் இருந்து அதோட சேரும்போது தான் அதை நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். இதையும் 1 மார்க்கில் கேட்கலாம். ஓகேங்களா? எல்லா சப்ஸ்டன்சஸுக்கும் கேரியர் மாலிகூல்ஸ் தேவையில்லை, ஆனால் ஒரு சில இதுக்கு தேவை. அதில் வந்து ஃப்ரக்டோஸ் அதிகமாக வந்து ஹனியில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். தீஸ் மெக்கானிசம் இஸ் ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட். ஸோ இந்த மெக்கானிசத்தில் தான் இந்த டிரான்ஸ்போர்ட் நடக்குது. நியூட்ரியன்ஸ் லைக் அமினோ ஆசிட், குளுக்கோஸ் அண்டு எலக்ட்ரோலைட்ஸ், sodium are absorbed into the blood against the concentration gradient by active transport. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். அந்த இதில் வந்து இதில் அமினோ ஆசிட், குளுக்கோஸ் அண்டு எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாமே டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நல்லா பார்த்துங்க. என்னென்ன இது வந்து இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரக்டோஸுக்கு ஒன் ஆஃப் த கேரியர் மாலிகுல் வேணும். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துங்க. அதே மாதிரி பேசேஜ் ஆஃப் தீஸ் substances into the blood depends upon concentration gradient. கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் அப்படின்னா அதிகமான கான்சன்ட்ரேஷன்லேருந்து கம்மியான கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்கோ அந்த மெத்தடில் இது போகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், த இன்சாலுபிள் சப்ஸ்டன்சஸ் லைக் ஃபேட்டி ஆசிட், கிளிசரால் அண்ட் ஃபேட் சாலுபிள் vitamins. Vitamins generally divided into 2 types. One is a fat soluble vitamins and water soluble vitamins அப்படின்னு சொல்கிறோம். ADEK fat soluble vitamins, water soluble vitamins அப்படின்னா BC. இது நிறைய நீட்டில் நிறைய தாட்டி கேட்ட கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் கிளாசிஃபைட் அண்டர் த ஃபேட் சாலுபிள் விட்டமின்ஸ் ஆர் வாட்டர் சாலுபிள் விட்டமின்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கொடுக்க 4 விட்டமின்ஸை கொடுத்துட்டு எது ஃபேட் சாலுபிள் எது வாட்டர் சாலுபிள் அப்படின்னு கேட்பாங்க. இதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. கொழுப்பில் கரையக்கூடியது எது, அதே மாதிரி நீரில் கரையக்கூடியது எதுன்னு ஞாபகம் வச்சுங்க. நீர்னா 2 எழுத்து, BC. கொழுப்பு 4 எழுத்து இருக்கும், ADEK அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆர் ஃபர்ஸ்ட் இன்கார்பரேட்டட் இன்டு ஸ்மால் ஸ்பெரிக்கல் வாட்டர் சாலுபிள் droplets called micelles and are absorbed into the intestinal mucosa where there are resynthesized into protein coated fat globules called chylomicrons. ஸோ இந்த கைலோமைக்ரான்ஸ், இப்போ ஃபேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கைலோமைக்ரான்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்சஸாக எடுத்துக்கும். ஓகேங்களா? ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஃபார்மில் இருந்து கைலோமைக்ரான்ஸ் அப்படிங்கிறது குளோபுல்ஸ், அந்த ஃபேட் குளோபுல்ஸுக்கு பேர் கைலோமைக்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியும் அப்சர்வ் ஆகுது. The insoluble substance like fatty acids, glycerol and fat soluble vitamins are first incorporated into small spherical water soluble droplets called micelles and are absorbed into the intestinal mucosa வழியாகவே அப்சர்வ் பண்ணி உள்ளார போகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஃபேட்டுன்னா அது நல்லா ஞாபகம் வச்சுங்க, கைலோமைக்ரான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது lymphatic duct, fatty acid, capillaries of villi, water soluble vitamins, small intestine, blood capillaries, இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒவ்வொன்றா அப்படியே எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்த்துருவோம். ஸோ இதில் மெயினானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இப்போ நமக்கு வந்து chylomicrons which are then transported into lacteal
within the intestinal villi and eventually empty into lymphatic duct. ஸோ இப்போ அங்கேருந்து அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் எங்கே போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிம்பாட்டிக் டக்ட்டுக்கு போகுது. இந்த லிம்பாட்டிக் டக்ட் அல்டிமேட்லி ரிலீஸ் த அப்சர்வ்டு சப்ஸ்டன்சஸ் இன்டு த பிளட் ஸ்ட்ரீம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இது பிளட்டுக்கு போவோம். which the fatty acid are absorbed by the lymph duct. Fatty acid இப்போ fat is converted into fatty acids and glycerol மாறும். So while the fatty acids are absorbed by the lymph duct, other materials are absorbed either actively or passively by the capillaries of the villi. ஓகேங்களா? நடுப்பகுதி வழியாக நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஒரு வில்லை இருக்குன்னா நடுப்பகுதி வழியாக ஃபேட்டுக்கு போவோம். ஒன் வே தான், அந்த வழியாக ஃபேட் மட்டும்தான் போவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கேப்லரிஸ் இருக்கும், அதில் அதர் நியூட்ரியன்ஸ் எல்லாமே போவோம் அப்படின்னு பார்த்தோம். அதர் நியூட்ரியன்ஸ் ஆர் அப்சர்வ்ட் எய்தர் ஆக்டிவ்லி ஆர் பாசிவ்லி பை த கேப்லரிஸ். இது வெரி இம்பார்ட்டன்ட். அதர் நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து எது வழியாக போவோம் அப்படின்னா கேப்லரிஸ் வழியாக தான் போவோம். ஆனால் ஒன்று ஃபேட் வந்து ஃபேட்டி ஆசிட்டாக இருந்தாலும் சரி, கைலோமைக்ரான்ஸாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எது வழியாக போவோம் அப்படின்னா லூட்டியல் டக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வில்லையை எடுத்து பார்த்தோமா அதோட நடுப்பகுதி, ஓகேங்களா, நடுவில் ஒரு ஹோல் இருக்கும், அது வழியாக போவோம். அதை சுற்றிலும் நிறைய கேப்லரிஸ் இருக்கும். அந்த கேப்லரிஸ் வழியாக வந்து அதர் நியூட்ரியன்ஸ்னால் நமக்கு கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஓகேங்களா, வாட்டர், மினரல்ஸ் இதெல்லாம் அப்சர்வ் பண்ணுறது கேப்லரிஸ் தான் அப்சர்வ் பண்ணும். ஓகேங்களா, இது 1 மார்க்கில் கேட்கலாம். ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. Water soluble vitamins are absorbed by simple diffusion or active transport. Water soluble vitamins வந்து simple diffusion or active transportல இது வந்து அப்சர்வ் பண்ணும். Transport of water depends upon the osmotic gradients. எப்படி போவோம் அப்படின்னா ஆஸ்மாட்டிக் கிரேடியண்ட்டை வச்சு தான் இந்த வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து மூவ் ஆகுது. இப்போ நம்ம நிறைய வாட்டரை எடுத்துக்கிறோம், அந்த வாட்டர் எல்லாமே டைரெக்டாக நம்மளோட ஸ்டொமக்கில் இருக்கும். ஸ்டொமக்லேருந்து எவ்வளோ வாட்டர் தேவையோ அதெல்லாம் நம்மளோட பிளட்டில் போய் கலக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட கிட்னி என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பிளட்டில் எக்ஸஸாக இருக்கிற வாட்டர்லாம் ரிமூவ் பண்ணி வெளியில் அனுப்போம். ஓகேங்களா, ஸோ இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. அப்சார்ப்ஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இன் த அலிமெண்ட்ரி கனால் டேக் பிளேஸ் இன் த மவுத், ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்டு லார்ஜ் இன்டெஸ்டைன். எல்லா இடத்துலையும் அப்சார்ப்ஷன் நடக்குது. மவுத்தில் நடக்குது, ஸ்டொமக்கில் நடக்குது, ஸ்மால் இன்டெஸ்டைனில் நடக்குது அண்டு லார்ஜ் இன்டெஸ்டைனில் நடக்குது. ஹவவர் மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் த ஸ்மால் இன்டெஸ்டைன். எல்லா இடத்துலையும் அப்சார்ப்ஷன் நடந்தாலும் நம்ம சாப்பிட்ற நியூட்ரியன்ஸ் எல்லாமே நம்ம பிளட்டுக்கு போனாலும் மேக்ஸிமமாக எங்கே நடக்கும் அப்படின்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் தான். ஓகேங்களா, அதுலேயும் பர்டிகுலராக வந்து டியோட்டினத்தில் ரொம்ப அதிகமாக நடக்குது. ஏன்னா நிறைய ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் வில்லை ஆர் ப்ரெசன்ட் இந்த டியோட்டினத்தில் நிறைய இருக்குது. ஸோ டியோட்டினா என்ன சார்? ஸ்மால் இன்டெஸ்டைனில் ஒரு பார்ட் வந்து டியோட்டினம், அதுக்கு அடுத்த பார்ட்டு ஜிஜினம், இலியம். ஓகேங்களா, டியோட்டினம், ஜிஜினம், இலியம் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் ஆஃப் சிம்பிள் சுகர், ஆல்கஹால் அண்டு மெடிசின் டேக்ஸ் பிளேஸ் இன் த ஸ்டொமக். ஓகேங்களா, இப்போ நம்ம ஒரு மாத்திரை சாப்பிட்றோம். ஓகேங்களா, மாத்திரை எங்கே அப்சர்ப்ஷன் நடக்கும் அப்படின்னா ஸ்டொமக்லேயே நடக்குது. ஓகேங்களா, நம்ம ஏதாவது ஒரு ஆல்கஹால் சாப்பிட்றாங்க, அதே மாதிரி மெடிசின் எடுத்துக்கிறாங்க, இது எல்லாமே சிம்பிள் சுகர் எல்லாமே வந்து ஸ்டொமக்லேயே நடக்கும் அப்சார்ப்ஷன். Certain drugs are absorbed by blood capillaries into the lower side of the tongue and mucosa of the mouth. சில மெடிசின், சில ட்ரக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில ட்ரக்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணுறவங்க வந்து நாக்குக்கு அடியில் வைப்பாங்க, அதிலிருந்தே அப்சர்வ் பண்ணி அது எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். லார்ஜ் இன்டெஸ்டைன் இஸ் ஆல்சோ இன்வால்வ் இன் அப்சார்ப்ஷன் ஆஃப் மோர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். ஸோ லார்ஜ் இன்டெஸ்டைன்லேயும் அப்சார்ப்ஷன் நடக்குமா அப்படின்னா அது எக்ஸஸாக இருக்கிற வாட்டர், நம்ம பாடிக்கு தேவையான வாட்டர் ஏதாவது நம்ம பாடியிலேருந்து வெளியில் போயிடும் அப்படிங்கிறது எல்லாமே அது அந்த இடத்துல லார்ஜ் இன்டெஸ்டைன்லேருந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கும். சம் மினரல்ஸ் அண்டு சர்டைன் ட்ரக்ஸ் இதையும் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் எடுத்துக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் இன்டெஸ்டைன் இஸ் ஆல்சோ இன்வால்வ் இன் அப்சர்ப்ஷன் ஆஃப் மோர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், விட்டமின், சம் மினரல்ஸ் அண்டு சர்டைன் ட்ரக்ஸ். ஸோ எந்தெந்த ஏரியாவில் எது, இப்போ ஒரு சிம்பிளாக இப்போ நீட்டுக்கெலாம் என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா இப்போ நம்ம மெடிசின் எடுத்துக்கிறோம்,
நம்ம எடுத்துக்கிறோம். அந்த மெடிசின் வந்து எந்த இடத்துல நம்மளோட பாடி வந்து இன்டெஸ்டைன் வந்து அப்சர்வ் பண்ணி உள்ளார அனுப்போம் அப்படின்னு சிம்பிளாக கேட்பாங்க. இப்போ ஒரு நம்ம மெடிசின் எடுத்துக்கிட்டோமா அந்த மெடிசின் ஸ்டொமக்லேயே அப்சார்ப்ஷன் நடக்கும். ஓகேங்களா? ஸ்டொமக்லேருந்து அப்சர்வ் பண்ணி அந்த மெடிசினை நம்ம பிளட்டுக்கு போயிடும். அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் இருக்குது. இதனால் ஈஸியாக பார்த்துங்க. அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது நம்ம டைஜஸ்டட் ஆன நியூட்ரியன்ஸ் எல்லாம் நம்மளோட பிளட்லேயும் லிம்ப்லேயும் எப்படி போய் கலக்குது, அதை எப்படி அப்சர்வ் பண்ணி எடுத்துகிட்டு போகுது அப்படின்னா அது நிறைய இடத்துல நடக்குதுன்னு பார்க்குறோம். மவுத்தில் நடக்குது. ஓகேங்களா? மவுத்தில் நடக்குது, ஸ்டொமக்கில் நடக்குது, ஸ்மால் இன்டெஸ்டைனில் நடக்குது, லார்ஜ் இன்டெஸ்டைனில் நடக்குது. இந்த இடத்துல எல்லாமே நடந்தாலும் எதில் ரொம்ப அதிகமாக நடக்கும் அப்படின்னா ஸ்மால் இன்டெஸ்டைனில் ரொம்ப அதிகமாக நடக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்துங்க, எஜசன் அப்படின்ட்டு பார்க்குறோம். ஸோ இதில் இந்த டைஜஸ்டிவ் வேஸ்ட் அண்ட் unabsorbed substances in the ileum enter into the large intestine and is mostly contain fiber called roughage. ஸோ இதில் எஜசன் அப்படின்னா கிவ் அவுட், நம்ம பாடியிலேருந்து வெளியில் கிவ் அவுட் ஆகி வெளியில் வர்றது எஜசன். இப்போ ஃபீக்கல் மேட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த எஜஷனில் அன்டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல்ஸ் இல்லாட்டி டைஜஸ்டட் ஆகி அதுக்கப்புறம் இருக்கிற வேஸ்டெல்லாம் நம்ம வந்து எஜஷன் அப்படிங்கிற மெத்தடில் இட் இஸ் கிவ் அவுட் ஃப்ரம் த பாடியிலேருந்து நம்ம வெளியில் விடுறோம். ஓகேங்களா? ரஃபேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரஃபேஜ் இஸ் யூட்டிலைஸ்ட் பை symbiotic bacteria in the large intestine for the production of substances like vitamin K and other metabolites. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத பொருளை வச்சோம் சிம்பயாசிஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் என்ன பண்ணுது அப்படின்னா சில பாக்டீரியா யூஸ்ஃபுல் சிம்பயாட்டிக் பாக்டீரியாலாம் என்ன பண்ணுது லார்ஜ் இன்டெஸ்டைனில் நமக்கு யூஸ்ஃபுல் பொருளை எல்லாம் கொடுத்துருது. என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் கே அண்ட் அதர் மெட்டபோலைட்ஸ் இதெல்லாம் நமக்கு வந்து அந்த பாக்டீரியா அந்த லார்ஜ் இன்டெஸ்டைன்லேருந்து நமக்கு மாற்றி கொடுக்குது. ஓகேங்களா? தேவையில்லாத அன்டைஜஸ்டட் அண்டு டைஜஸ்டடு மெட்டீரியல்ஸ் எல்லாமே லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு போவோம். அங்கே போகும்போது அங்கே ஒரு பாக்டீரியா இருக்கும், அது சிம்பயாட்டிக் மெத்தட்ஸில் நமக்கு தேவையானதை அதிலிருந்தும் உருவாக்கி நம்ம கொடுக்குது. ஆல் தீஸ் சப்ஸ்டன்சஸ் ஆர் அப்சர்வ்ட் இன் டு த கோலன் எலாங் வித் வாட்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா கோலன் இருக்குது. கோலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசெண்டிங் கோலன், டிசெண்டிங் கோலன், டிரான்ஸ்வர்ஸ் கோலன், இந்த மாதிரி கோலன்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த கோலன் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கோலன் எலாங் வித் வாட்டர்ஸ் அதோட சேர்த்து அப்சர்வ் பண்ணிவிட்டு அதோட சேர்த்து வாட்டரையும் எடுத்துக்குது. த வேஸ்ட் இன் தென் solidified into fecal matter. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் தேவையில்லை, இன்னுமே இது எதுக்குமே நம்ம பாடிக்கு தேவையில்லை அப்படிங்கிறதெல்லாம் என்ன மாற்றிடுதுன்னா ஃபீக்கல் மேட்டராக மாற்றி நம்மளோட பாடியிலிருந்து வெளியில் வந்துடுது. இந்த ரெக்டத்தில் இருக்கும். ஸோ இப்போ ரெக்டத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபீக்கல் மேட்டர் தான் ரெக்டத்தில் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஆனஸ் இருக்குது. த ஃபீக்கல் மேட்டர் இனிஷியேட் எ நியூரல் reflex causing an urge and the fecal matter initiate the neural reflex causing an urge desire for its removal. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாததெல்லாம் வந்து நம்மளோட ரெக்டத்தில் வந்து ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் அதுக்கப்புறம் அங்கே ஸ்டோர் ஆக முடியாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் நம்ம வந்து அதை வந்து ஃபீக்கல் மேட்டரை வந்து ஆனஸ் வழியாக வெளியில் ஏற்றிடுறது நம்ம பாடி. ஓகேங்களா? ஸோ இது ஃபைனல் ஸ்டெப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எஜசன் ஆஃப் ஃபீசஸ் த்ரூ த ஆனல் ஓப்பனிங் இஸ் கால்டு டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் எ வாலண்டரி ப்ராசஸ் அண்ட் இஸ் கேரிட் அவுட் பை த பெரிஸ்டால்டிக் மூமெண்ட். ஸோ த பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் வந்து அலாலையான ஒரு இயக்கம் வந்து நம்மளோட இன்டெஸ்டைனில் இருந்துக்கிட்டே இருக்கும். அது வழியாக மேலே நம்ம சாப்பிட்ற ஃபுட் இப்போ வாயில் போட்டு நல்லா சாப்பிட்றது அப்படியே என்ன செய்யும் ஈசோஃபேகஸ் வழியாக ஸ்டொமக்குக்கு போவோம். ஸ்டொமக்குக்கு போனதுக்கப்புறம் அங்கே ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்புறம் லார்ஜ் இன்டெஸ்டைன். இதுக்கெல்லாம் அந்த ஃபுட்டு எப்படி வருதுன்னா மியூக்கஸ் மெம்பரைன் உள் சைடில் இருக்குது, அது வளவளப்பான தன்மை உடையது. அதே மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா பெரிஸ்டால்டிக் வேவ்ஸ் அலையலையான ஒரு இயக்கம் மேலே இருந்து உள்ளார போகுது, ரெக்டம் வரைக்கும் அது போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆனஸ் வழியாக அந்த ஃபீக்கல் மேட்டரை நம்ம வெளியில் ஏற்றிடுறோம். இப்போ ஆனஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மசில்ஸ் இருக்கும், ஸ்பிங்டர் மசில்ஸ் அப்படிங்கிற ஒரு மசில்ஸ் இருக்கும்.
when we want to release the fecal matter, எப்போ நம்ம ரிலீஸ் பண்ண விரும்புகிறோமோ அந்த டைமில் அது ஓப்பன் ஆகும், அதர் டைம் டைட்லி க்ளோஸ்டு. வேறு டைம்லாம் பார்த்தீங்கன்னா அது டைட்டாக க்ளோஸ் ஆகிக்கும். ஸோ இதை வந்து எஜ்ஜஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். இது 2 ப்ராசஸ். இதை வந்து 5 மார்க்கில் கேட்கலாம். அப்சார்ப்ஷன் அண்ட் அசிமுலேஷன் ஆஃப் புரோட்டீன், கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட்னு கேட்கலாம். ஓரளவுக்கு நல்லா சிம்பிளிஃபை பண்ணி இதை நல்லா படிக்கலாம். அதே மாதிரி எஜ்ஜஷன் கரெக்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின் இது கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலோரிக் வேல்யூ ஆஃப் கார்போஹைட்ரேட், புரோட்டீன் அண்ட் ஃபேட். இப்போ நம்ம எவ்வளோ கலோரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ கலோரி நமக்கு தேவை அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ கலோரிஃபிக் வேல்யூ அப்படின்னா ஹியூமன் பீயிங் அப்படின்னு பார்த்தா நம்ம கிடைக்கிற எனர்ஜியில் வந்து 50% we are getting from the கார்போஹைட்ரேட்லேருந்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இது 1 மார்க்கில் கேட்பாங்க. கார்போஹைட்ரேட்லேருந்து எத்தனை பர்சன்டேஜ் நமக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% கிடைக்கிது, எனர்ஜி கிடைக்கிது. அதே மாதிரி ஃபேட்லேருந்து 35% ஃபேட்லேருந்து நம்ம எனர்ஜி எடுத்துக்கிறோம். அதே மாதிரி புரோட்டீன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 15% எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஒரு ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். நமக்கு புரோட்டீன் கம்மியாக இருக்குது, இப்போ நம்ம லெவல் நம்ம வந்து ஒரு 15 ஏஜ் ஆச்சு உங்களுக்கு அப்படின்னா இந்த டைமில் வந்து புரோட்டீன் கம்மியாக இருக்குன்னா நெயில் வளராது, நெயில் வந்து வளர்ச்சி கம்மியாக இருக்கும், ஹேர் கம்மியாக இருக்கும். ஹேர் கம்மியானா வளர்ச்சி கம்மியாக இருக்கும், அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி நெயிலெலாம் பார்த்தோன்னா நெயிலில் வந்து ரொம்ப ஒயிட் கலரில் அங்கங்கே பேச்சஸ் மாதிரிலாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு புரோட்டீன் டிஃபிஷியன்சி இருக்குது. நெயிலை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் புரோட்டீன் அவங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒரு நாளைக்கு நம்ம கிடைக்கிற எனர்ஜியில் 50% we are taken from the புரோட்டீன்லேருந்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது 1 மார்க்கில் கேட்கலாம். இதை நல்லா பாருங்கள். 50% ஆஃப் எனர்ஜி we are taking from carbohydrate, 35% of energy we are taking from fat and remaining 15% we are taking from the புரோட்டீன்லேருந்து எடுத்துக்கிறோம். கார்போஹைட்ரேட், ஃபேட், புரோட்டீன் இதை நல்லா மெமரி பண்ணிடுங்க. அதே மாதிரி we required 400 to 500 கிராம். நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we required 400 to 500 கிராம் ஆஃப் கார்போஹைட்ரேட் ஒரு நாளைக்கு நமக்கு வேணும். ஓகேங்களா? ஒரு 3 கப் சாப்பாடு ரைஸ்லேருந்து கார்போஹைட்ரேட் நம்ம எடுத்துக்கிறோம். 400 to 500 கிராம் ஆஃப் கார்போஹைட்ரேட், 60 to 70 கிராம் ஆஃப் ஃபேட் எவ்வளோ அப்படின்னா 60லேருந்து 70 கிராம் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி 65 to 75 கிராம் ஆஃப் புரோட்டீன் ஃபார் டே. இந்த ஏரியா ரொம்ப முக்கியமானது, இதை நல்லா பார்த்துங்க. இந்த டேட்டா எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட். பேலன்ஸ் டயட். ஸோ பேலன்ஸ் டயட் நம்ம சாப்பிட்றது வந்து பேலன்ஸ் டயட்டாக இருக்கும். பேலன்ஸ் டயட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா it is consist of all the nutrients in the right proportion. the ratio அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கணும். இப்போ எவ்வளோ வேணும்னு நமக்கு தெரியும், இதை வச்சுட்டு ஒரு டயட்டை நம்மளே க்ரியேட் பண்ணுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் இத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, அதே மாதிரி ஃபேட் எவ்வளோ இருக்கணும், புரோட்டீன் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத அந்த காம்போசிஷன் எல்லாமே ரைட் ப்ரொப்போர்ஷனில் நமக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்தா அதை பேலன்ஸ் டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சிம்பிளாக பார்த்திங்கன்னா இந்த ப்ரெக்னென்ட் லேடிக்கெலாம் கொடுப்பாங்க, சத்து உருண்டை அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒரு பேலன்ஸ் டயட். அதில் கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு உணவு. இதை மஸ்ட்டு அவங்க அந்த ப்ரெக்னென்ட் டைமில் சாப்பிட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் டயட் ஆஃப் ஈச் இண்டிவிஜுவல் வில் வேரி அக்கார்டிங் டு த ஏஜ். பேலன்ஸ் டயட் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி போதுமா? சின்ன குழந்தைக்கு பேலன்ஸ் டயட் ஓரளவுக்கு இருந்தால் போதும். ஜெண்டர் மேலுக்கு வந்து அதிகமாக வேணும், ஃபீமேலோட கம்பேர் பண்ணும்போது மேலுக்கு வந்து இந்த பேலன்ஸ் டயட் அதிகமாக வேணும். லெவல் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், உட்காந்தே இருக்கிறவங்களுக்கு அதிகமான எனர்ஜி தேவையில்லை. ஓகேங்களா? ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வேணும். அண்ட் அதர் கண்டிஷன் சச்சஸ் ப்ரெக்னென்சி அண்டு லாக்டேஷன். ப்ரெக்னென்சியாக இருக்கிறவங்களுக்கும் லாக்டேஷன் பால் கொடுக்குறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்து பால் அந்த யங்ஒன்ஸுக்கு மில்க் கொடுக்குறவங்களுக்கும் பால் கொடுக்குறவங்களுக்கும் நிறைய நியூட்ரியன்ஸ் வேணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த ஃபுட்டு வந்து அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு அதிகமான பேலன்ஸ் டயட் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறதுல என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்கலாம். வி அப்டைன் 15%
எனர்ஜி அப்படின்னா கார்போஹைட்ரேட்லேருந்து எடுத்துக்கிறோம், ஃபேட்லேருந்து 35%, ப்ரோட்டீன்லேருந்து 15% எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? நமக்கு எவ்வளோ கார்போஹைட்ரேட் ஒரு நாளைக்கு வேணும்னு கேட்கலாம். 400 to 500 கிராம் வேணும். அதே மாதிரி ஃபேட் எவ்வளோ வேணும் அப்படின்னா 60 to 70 கிராம் வேணும். அதே மாதிரி ப்ரோட்டீன் வந்து 65 to 75 வேணும். ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு சிம்பிளாக வந்து கார்போஹைட்ரேட்னா என்ன, அடுத்தது ஸோ இதெல்லாம் வந்து 2 மார்க்கில் கேட்கலாம். இது கொஞ்சம் பார்த்துங்க. கார்போஹைட்ரேட் ஆர் சுகர் அண்டு ஸ்டார்ச். ஓகேங்களா? சுகரையும் ஸ்டார்ச்சையும் நம்ம சொல்கிறோம். தீஸ் ஆர் த மேஜர் சோர்ஸ் ஆஃப் செல்லுலார் ஃபியூல் விச் ப்ரொவைட் எனர்ஜி. நமக்கு கிடைக்கிற எனர்ஜிலேயே 50% கார்போஹைட்ரேட்லேருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். த கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் கார்போஹைட்ரேட் இஸ் 4.1 கலோரிஸ் ஃபர் கிராம். ஒரு கிராம் எடுத்துக்கிட்டால் அதில் எத்தனை கலோரி கிடைக்குன்னா 4.1. இது வெரி இம்பார்ட்டன்ட், நீட்டில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரு கிராம் கார்போஹைட்ரேட்டில் எவ்வளோ கலோரி கிடைக்கும் அப்படின்னா 4.1 கலோரி கிடைக்கும். அண்ட் இட்ஸ் physiological fuel value is 4 caloric per gram. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி லிப்பிட்ஸ் பாருங்கள். லிப்பிட்ஸ் ஆர் ஃபேட் அண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் ஃபேட்ஸ் ஆர் ஆல்சோ த பெஸ்ட் ரிசர்வ்டு ஃபுட் ஸ்டோர்ட் இன் அவர் பாடி. ஸோ நம்மகிட்ட லிப்பிட்ஸ் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? நமக்கு எப்போல்லாம் எனர்ஜி வேணுமோ அந்த டைமில் இது உடஞ்சி நமக்கு எனர்ஜியை கொடுக்கும். லிப்பிட்ஸு விச் ஆர் யூஸ்டு ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் எனர்ஜியை கொடுக்கறதுக்கு இந்த லிப்பிட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஃபேட் ஹேஸ் ஏ கலோரிஃபிக் வேல்யூ 9.45 கலோரிஸ். 1 கிராம் ஃபேட்டை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து 9.45 கிடைக்குது. அதே மாதிரி கார்போஹைட்ரேட் 1 கிராமை சாப்பிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து 4.1 கலோரிஸ் வேணும். ஓகேங்களா? ஒரு ஆவரேஜாக ஒரு ஹியூமன் பீயிங்க்கு எவ்வளோ கலோரிஸ் வேணும் அப்படின்னா 1200. ஓகேங்களா? கலோரிஃபிக் ஒரு நாளைக்கு இருந்தால் போதும். அது வந்து ஒரு நார்மலாக இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களாம் ஃபார்மர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் அது பத்தாது. 2500 கலோரிஸ் ஒரு நாளைக்கு வேணும் அவங்களுக்கு. ஓகேங்களா? அவங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமான சாப்பாடு சாப்பிடுவாங்க. அதில் இருந்து அவங்க பாடி பேலன்ஸ் பண்ணிக்கும். அடுத்தது புரோட்டீன் ஆர் சோர்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் ரெக்யர்ட் ஃபார் க்ரோத் அண்டு ரிப்பேர் ஆஃப் பாடி செல்ஸ். ஓகேங்களா? க்ரோத்துக்கு நிறைய, இப்போ சின்ன குழந்தையா இருக்குது அப்படின்னா அதுக்கெலாம் நிறைய புரோட்டீன் கொடுக்கணும். புரோட்டீன் கொடுத்தா தான் அதில் இருக்கிற செல்ஸ் எல்லாம் நல்லா டெவலப் ஆகி அதோட க்ரோத் நல்லாயிருக்கும். தெர் ஆர் ஸ்டோர்ட் இன் த பாடி ஒன்லி டு எ சர்டைன் எக்ஸ்டென்ட். இது பார்த்திங்கன்னா புரோட்டீன்லாம் ரொம்ப ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காது, கொஞ்சம் தான் இருக்கும். லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆர் எக்ஸ்க்ரீட்டட் ஆஸ் நைட்ரோஜனஸ் வேஸ்ட். ஓகேங்களா? நிறையா குவான்டிட்டியை வந்து நம்ம நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டாக அதை ஸ்டோர் பண்ணும்போது, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாப்பிட்றோம், டைஜஷன் ஆகுது, அப்புறம் நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டாக நம்ம பாடியிலிருந்து அது ரிமூவ் ஆகிரும். த கலோரிஃபிக் வேல்யூ அண்ட் பிசியலாஜிக்கல் ஃபியூல் வேல்யூ ஆஃப் 1 கிராம் ஆஃப் புரோட்டீன் ஆர், இது வெரி இம்பார்ட்டன்ட், 5.65 calories and 4 calories respectively according to ICMR, Indian Council of Medical Research. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO, இவங்க 2 பேரும் இது ரெண்டையும் பார்த்துங்க. ICMR அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், இது கண்டிப்பாக கேட்பாங்க. WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், the daily requirement of protein of an average Indian is 1 gram for 1 kg body weight. இது சிம்பிளாக சொல்கிறாங்க. ஒருத்தர் 40 கிலோ இருந்தாருன்னா 40 கிராம் அவங்களுக்கு புரோட்டீன் வேணும். 50 கிலோ இருந்தால் 50 கிலோ புரோட்டீன் அவங்களுக்கு, 50 கிராம் சரி. ஒருத்தர் 40 கிலோ இருந்தாங்கன்னா 40 கிராம் வேணும். 50 கிலோ இருந்தாங்கன்னா 50 கிராம் புரோட்டீன் வேணும். 1 கேஜிக்கு 1 கிராம் வந்து புரோட்டீன் அவங்களுக்கு வேணும். ஓகேங்களா? அப்படி இருந்தால் அவங்க நார்மலாக அவங்களுக்கு பாடியில் க்ரோத்து, அதே மாதிரி நிறைய என்சைம் எல்லாமே புரோட்டீன். ஸோ இதில் நம்ம சிம்பிளாக என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் கார்போஹைட்ரேட், புரோட்டீன் அண்டு ஃபேட் எவ்வளோ, அந்த வேல்யூ எவ்வளவு அப்படின்ட்டு 1 மார்க்கில் கேட்பாங்க. கார்போஹைட்ரேட் அப்படின்னா 4.1, அதை ஞாபகம் வச்சுங்க. லிப்பிட் அப்படின்னா 9.45, அதை ஞாபகம் வச்சுங்க. புரோட்டீன் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா புரோட்டீன் ஒரு கிலோ பாடி வெயிட்டுக்கு
1 கிராம் நமக்கு வேணும்னு ஜென்ரலாக பார்க்குறோம். அப்படி இல்லைன்னா இதில் பார்த்தீங்கன்னா 5.65 1 கிராம் அதிலிருந்து நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? புரோட்டீன் இந்த 3 டேட்டாவையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நியூட்ரிஷனல் அண்டு டைஜஸ்டிவ் டிஸார்டர் பார்ப்போம்.